டீமுக்குமே மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கிடலாம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்கிறதுக்காக ரொம்ப அன்போடு ஆர்கே செல்வமணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட பெப்சி சங்க தலைவர் மற்றும் பெரிய டைரக்டர் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து துணையா இருந்து எப்போதுமே ஒரு திரைப்படம் வெற்றி பெறதுக்கு ஒரு பக்கபலமா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரை கௌரவிக்கிறதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் சேலம் ஐயனார் அவர்களையும் மேலே அழைக்கிறேன். ஸோ பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சேலம் வேங்கை ஐயனார் அவர்கள். அவங்கள சால்வை போத்தி மரியாதைப்படுத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக 30 வருடங்களா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மண் சார்ந்த திரைப்படங்களை ரொம்ப ரொம்ப காவியமாகவும் அழகாகவும் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் திரையுலகுக்கு மிக ஆகச்சிறந்த நடிகரும் இயக்குனரும் கொடுத்திருக்காரு கஸ்தூரி ராஜா அவர்கள். என்றுமே மனதில் இளமையா இருக்கக்கூடிய கஸ்தூரி ராஜா அவர்கள், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது மட்டும் இல்லாம இப்போ நடிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு வருடங்களா 40க்கும் மேல வருஷங்களா இண்டஸ்ட்ரியில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக பாராட்டி ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் நம்ம கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு கொடுத்துடலாம். ஆமா, சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய நடிகரா இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல வந்து தனுஷ் அவர்கள் கலக்கிட்டு இருக்காரு. நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனராகவும் லிரிசிஸ்டாவும் பன்முகங்கள் இருக்கு. ஸோ அப்படியே ஒரு சொக்க தங்கத்தை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள் வந்து சொல்லி ஆகணும். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக ரவி மரியா சார் இயக்குனர். அது மட்டும் இல்லாம வில்லனா இருந்தாலும் சரி, காமெடினா இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே கலக்கிடுவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்காக. ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே இந்த வெட்டு அப்படிங்கிற திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெலுங்குல ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தெலுங்குல 300க்கும் மேல திரைப்படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகர், டான்ஸ் மாஸ்டர், டைரக்டர்னு பன்முகங்கள் இருக்கிற அம்மா ராஜசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் பல வருடங்கள் கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே வாழ்த்து வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார் இப்படி ஒரு அருமையான திரைப்படத்தை கொடுத்ததுக்காக. அவங்களை தொடர்ந்து ஹஸ்பண்ட் வந்து டைரக்ட் பண்றா அப்படின்னா நம்ம பசங்க நடிக்கிறாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பில்லரா இருக்கிற ராதா ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட. பிகாஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை வந்து மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டீசர் ட்ரெய்லர் வந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற அறிமுகம் அப்படின்னே சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அம்மா ராகின் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் திரைப்படம். இன்னும் பல திரைப்படங்கள் நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் தெலுங்குல வெற்றி பெற்றதுக்கும் தமிழ்ல வெற்றி பெற போறதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்காக. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, இவங்களை பார்த்தாலே ஒரு பூஸ்டா இருக்கும். ஓகே நம்மளாலையும் வந்து இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியும்னு ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை கொடுப்பாங்க. ஸோ தில்லுமுடில ஆரம்பிச்சு இப்போ கடைசியில கேப்டன் பிள்ளை வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிற நம்ம விஜய் சந்திரசேகர் மேம் எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவங்க. இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா வந்து வாழ்த்து எனக்கு வயது இல்லை வணங்கி உங்களை மேல கூப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே மேம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன வயசுல மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அப்படின்னா சுந்தரம் டிராவல்ஸ். அதுல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற வசந்தியை யாருனாலுமே மறக்க முடியாது. என்றும் இளமையா இருக்கும் ராதா மேம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே மேம். அண்ட் யூ லுக் வெரி வெரி கார்ஜியஸ் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நான் அழைக்க போற நடிகர்கள் எல்லாருமே நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது தமிழ் சினிமால. இவங்களை நம்ம பார்த்து ரசிக்காத நாட்களே இருந்திருக்காது. திரைப்படமா இருந்தாலும் டெலிவிஷனா இருந்தாலும் இவங்களை என்னைக்குமே நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆக்டர் முத்துக்காளி அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். அண்ட் அவங்களோட இணைஞ்சு ஆக்டர் கிங்காங் எப்போதுமே எல்லாத்தையுமே கலகலன்னு சிரிக்க வச்சு சந்தோஷமா எப்போதுமே வச்சுப்பாரு. தேங்க்யூ சோ மச் எங்களோட அழைப்பை ஏற்று நீங்க வந்ததுக்காக. விஜய் கணேஷ் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, பேசினாலே நகைச்சுவை வந்து அலையா வந்து பாயும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க 3 பேருமே இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களோட இணைஞ்சு அடுத்ததாக நடிகர் கராத்தே ராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்ததுக்காக. ஸோ அவர் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல டைரக்டும் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே சார். அடுத்ததாக ப்ரொடியூசர் ஆனந்த் ராஜ் அவர்கள், ரத்னம் சினிமாஸ். எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப அன்போடு உங்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ரொடியூசர் ஆனந்த் ராஜ் அவர்களுக்காக.
அடுத்ததாக தயாரிப்பாளர் சுவாமிநாதன் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். எப்போதுமே ஒரு திரைப்படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வருவாங்க, ஆனா எல்லா தயாரிப்பாளருமே சேர்ந்து ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய மனசு தேவை, அது ரொம்ப பெரிய விஷயமும் கூட. தேங்க்யூ சோ மச் இங்க வந்ததுக்காக. அடுத்ததாக கரா பட இயக்குனர் அவதார் அவர்களையும் அன்போடு மேலே கலைக்கிறேன். ஒரு திரைப்படத்தை வந்து இந்த இயக்குனர் இல்லாம இன்னொரு இயக்குனரும் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அவதார் சாரை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட மேடை கழிக்கிறேன். இவங்களோட இணைஞ்சு அடுத்ததாக மன்னார் திரைப்படத்துடைய இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு நீங்க வந்ததுக்காக. ஸோ பொதுவாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வெல்கம் நோட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வரவேற்பு உரை கொடுக்கறதுக்காக பிரேம்நாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரேம்நாத் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நானும் உங்கள் மரியாதைக்குரிய ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் தயாரிப்பாளர், என் உடம்பிரபாத அண்ணன் ஸ்ரீ வேங்கை ஐயனார் அவர்கள் சீரிய தலைமையில் இந்த படம் வெளிவர இருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய குருநாதர். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 28 ஆண்டு காலங்கள் நான் அவரோட பணியாற்றிட்டு இருக்கேன். அவர் ஒரு நடன கலைஞராக இருக்கும் போதே அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் நடன இயக்குனர், அப்புறம் இயக்குனர், தயாரிப்பாளர். ஒரு வருஷம் ஒருத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் 28 வருஷம் அவர்கிட்ட நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். அதை எங்கள் மண்ணில் பிறந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அமைஞ்சது. எனக்கு அந்த வகையில் எனக்கு எந்த ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் என்னுடைய குரு அவர்களும் ராதா மேடம் அவர்களும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு பண்ணணும்னு சொன்னோடனே எனக்கு நான் சார் கூட வந்து ஒரு 30 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வளர்ச்சியில் எல்லாமே அவர் தான். இயக்குனர், பிரம்மாண்ட படங்களை வழங்கியவர் தமிழ் சினிமாவுக்கு. இன்றைக்கி சினிமா தொழிலாளருடைய ஒப்பற்ற ஒரே தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர், என்னுடைய ஆசான் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்வு நடத்த ஆசைப்பட்டேன். சார் எப்போவுமே அவங்க வந்து பிஸியாக இருக்கிறவங்க, இருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி இது பண்ணி சார் வரணும்னு சொன்னேன். சார் வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய வெட்டப்படத்து யூனிட் சார்பாக உங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சாரோட ஒரு 97லேருந்து ட்ராவல் பண்ணுறேன். நம்முடைய தமிழ் சினிமா ஒரு மண் சார்ந்த படங்கள் எடுக்கிறதுல அவர் ஒரு வல்லவர். கஸ்தூரி சார், அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட சாரோட ஒரு 8-10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சராசாவே, வீரத்தலாட்டு, வாசிக்கு மாதிரி படங்கள் நிறையமே அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வீரத்தலாட்டு பண்ணும்போதெல்லாம் தேனியில் வந்து நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போதெல்லாம் ஒரு சிறிய மாணவன், 12 வயசு இருக்கும். அப்போ தான் அவர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் தனுஷ் அவர்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் சாரோட இருந்து இப்படி இருந்து வரும்போது சார்ட்ட சொன்ன மாதிரி சார் சொல்லி பண்ணியிருக்கேன் சார், வந்து சார் கண்டிப்பாக வரணும். ஸோ இந்த நிகழ்வு வரை இந்த எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கஸ்தூரி வருக அன்போடு வரவேற்கிறேன். அதேமாதிரி இந்த நிகழ்வுக்கு அழைப்பேற்று இங்கே வரைந்திருக்கின்ற படத்தினுடைய நாயகன், தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே
இன்றைக்கி எப்படி வந்து மாதவன் சார் வந்து எப்படி இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி இந்திய சினிமாவோட தனுஷ் சார் அப்படி கலக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த குழந்தைய வந்து ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்கார் இந்த படத்தில் எங்கள் குருநாதர். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஸோ படம் நாங்கள் இடையில வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்போது அங்கே சில பேர் பார்த்தாங்க. படத்தை ஹீரோவுக்கு இது எத்தனாவது படம்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவரை செதுக்கியிருக்காரு. ஸோ ராகின் ராஜ் அவர்களே வருக அன்போடு வரவேற்கிறோம். அதேமாதிரி வரவேற்கின்ற அவதார் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், விஜய் மேடம் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் கிங்காங் அவர்களுக்கும், திரு முத்துக்காலை அவர்களுக்கும், திரு விஜய் கணேஷ் அவர்களுக்கும், கராத்தராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நண்பர் திரு தயாரிப்பாளர் சுவாமிநாதன் அனைவரையும் வருக அவர்கள் வரவேற்று, நடன இயக்குனர் வாசு மாஸ்டர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரணும். ஸோ இப்பொழுது வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்றைய திரைப்படத்துறையிலே நல்ல ஒரு இயக்குனராகவும், நல்ல ஒரு நடிகராகவும், நல்ல ஒரு வில்லனாகவும் கலை கொண்டு குறுகிய காலத்தில் எனக்கு நல்ல நட்பு கிடைத்தாலும் மரியாதைக்குரிய ரவி மரியா சார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக நம்போடு வரவேற்கிறேன். வருகின்ற அத்தனை மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வெட்டுப்படுத்த யூனிட் சார்பாக வருக நம்ப வரவேற்று, என்னுடைய நிகழ்வுக்கு வருவதற்கு என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வருக நம்ப வரவேற்று, வெட்டுப்பட யூனிட் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் வேங்கை ஐயனார் வழங்கும் வெட்டு திரைப்படத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று மகிழ்கிறேன். ரொம்ப அழகா, அதை விட அழகா நடிக்கக்கூடிய ரவி மரியா சார் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஓரிரு வார்த்தை வாழ்த்தி அன்பா உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் ஷேர் a few words. எங்க அழைப்பை ஏற்று வந்த வனிதா விஜயகுமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for coming here today மேம். ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் சேலம் வேங்கை ஐயனார் அவர்களின் தயாரிப்பில், நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில், இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெட்டு திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவான்கள், என் அன்பு சகோதரர் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு. வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் எப்போ உருவாகுன்னா, இங்கே தமிழில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன ஒரு 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5ஆவது படம் 6 படம் 6ஆவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குனர் எல்லாமே நினைப்பாங்க. வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பா கூட அதை நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அந்த மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வர் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே கூஸ் பம் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டர் பாருங்களேன், அம்மா 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 அம்மான்னு இருக்கு. அது யார் குட்டான்னு தெரியல அந்த ஐடியா.
வெட்டுனா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படி நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெட்டு லெட்டர் ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜ்ஷேகர் டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில். டேய் உன் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆனது எப்பயுமே கேட்டு தான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற 2 வெல்விஷரில் முதன்மையான வெல்விஷர் வந்து ஆர்கே செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படியே அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பனி மாதிரி தொடச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் ரோடு சவுத் பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்துகிறோம். அப்புறம் நட்டி நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்கணும் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டாரு. ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், டென்னிஸில் பண்ணணுமா, வாலிபால் பண்ணணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவனுக்கு என்னால் பியானோ கலைஞர் வர முடியல, அவனை பியானிஸ்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் சார், வீட்டு குடும்பம் கஷ்டம், அதனால் அந்த பக்கம் போக முடியல, அப்படியே +2 படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளையரை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி நம்ம பிளட் தான் நாங்கள் போகுது, அவனு சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஷ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவை என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமால் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது முடிவில் குழப்பிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வமணி சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இது ஒரு புதுமுக இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டுப்படுத்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாயுடு சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணுமோ அதை வைக்காம ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சிருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராஜ் உண்மையிலேயே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு ஃபேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனு சார் வந்து இவ்வளோ ஹீரோ வரணும் யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினைச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ் மாதிரி நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கை நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்காரன் விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்வை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்கு. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து 3-4 விஐபி தான் வந்திருக்காங்க. ராஜ் உங்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபிக்கெல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழ் முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி சார் ரவி சார் சொன்னாங்க, டயட்ல சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னும் செல்வமணி சார் நான் பார்த்தேன். அப்புறம் பிரேம்நாத்தை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் வந்து நன்றியின் உச்சம். எப்படி 22 வருஷம் அம்மா ராஜேஷ் சார் ஒரு நன்றியோடு இருந்தாரோ, 28 வருஷம் இருந்தாரோ, 30 வருஷம் நட்போட எப்படி வந்து ஆர்கே செல்வமணி சார் இருந்தாரோ, அதே மாதிரி என் நட்போட 1 மாதம் தான் இருந்தார். 28 வருஷம் இருந்தவங்களாம் வந்தாங்க, ஒரே மாதம் வந்து சார். சாரி, பிரேம்நாத் ரொம்ப அன்பானவர். ஒரு ஆளை கணிக்கும் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஜென்யூன் அப்படின்னு. அந்த ஜென்யூனிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும், அவர் பேச்சில் இருந்துச்சு. இணை தயாரிப்பாக மாறி இருக்கீங்க, முதன்மை தயாரிப்பாக மாறுறதுக்கு என்னுடைய வரலாறு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அந்த சார்ட்ட போய்ட்டு செல்வமணி சார்ட்ட ஆஃபீஸில் பெப்சி ஆஃபீஸில் வச்சு போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு அப்படியே யோசனை பண்ணாங்க, யார் ஹீரோ டைப்பாக இருக்குது, அது மாதிரி அம்மா ராஜ் அப்படின்னு எல்லாம் கேட்டு இருக்கும்போது கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படி படமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சார் காரில் ஏறி, ஏன்னா அவங்க பிஸி ஷெட்யூலில் காரில் ஏறி போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, பிரேம் அதை டைட்டில் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கும் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு அப்புறம் டிசைனர் உபால்டு சாருடைய அசிஸ்டண்ட் மேக்ஸ் சார் தான் பண்ணார், சார் தான் அசிஸ்டண்ட். 2 நாள் கழிச்சு நான் போகிறேன். அப்போ சார் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ சார் வந்து ஃபாரினில் இருக்காங்க. அப்போ சார் ஃபாரினில் இருக்கிறது போட்டு உடனே லைனில் போனேன், பேசினாங்க.
நீ உடனே மேக்ஸ் எடுப்போம் அப்படின்னாரு. போனோன்னு போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு வீடியோ காலில் வந்தார். வீடியோ காலில் வந்தால் அதாவது சாருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன். பட் எனக்கு அங்கே ஃபாரின்லேருந்து சார் வந்து வீடியோ கால் பண்ண போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என் மேலே நான் அவர்கிட்ட எப்படி இத்தனை வருஷத்தில் எவ்வளோ அவர் எது சொன்னாலும் நான் செய்வேன். அந்த என்னுடைய கேரக்டர் 100 டான்ஸஸ் வேணுமா 500 டான்ஸ் வேணுமா இந்த ஷோ நீ பண்ணு அது பண்ணு எல்லாத்துக்கும் சார் என்ன சொன்னாலும் அது உழைப்பை கொடுத்துட்டே இருப்பேன். அதேமாரி மேடத்துடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், சாருடைய சன்னு பத்திரம், அவங்களுடைய குடும்ப விலை எந்த நான் தான் இப்போ பண்ணுவேன் இலவசமாக. ஸோ அந்த வகையில் அவருக்கு மேலே இருக்க மேலே நல்ல நம்பிக்கைகள் மாதிரி உடனே வீடியோ காலில் வந்து சார் வந்து வரைகிறாங்க. ஒரு 2 டிசைன் வரைகிறாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வரைனாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணி சாருக்கு அனுப்பிச்சேன். நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னு. ஏன்னா படத்தில் சென்டிமெண்ட் இருக்குது. ரொம்ப இது கதை வந்து ஒரு வலுவான கதை. அப்படி இருக்கும்போது உனக்கு டைட்டில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு நான் சொன்னி அப்புறம் சாருக்கு இருந்து அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். பார்த்துட்டு இந்த இப்போ போட்டிருக்க டைட்டில் வந்து சாருடைய சஜஷன். ஸோ இதனால் வெட்டுப்பட யூனிட்டமும் நம்ம தயாரிப்பாளர் சார்பாகவும் எங்களுடைய ஆசான் செல்வன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரேம்நாத் சார். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ராதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் கம். ஃபஸ்ட்டு என்னையை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜி மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப் முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நடிக்கிறவரிங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். ஸோ நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோட லைஃப்பில். ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி இந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள்.
எங்கள் எல்லாரையும் bless பண்ணுங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக அவர் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னோட ஆல் டைம் ஃபேவரட் விஜய் சந்திரசேகர் மேம் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டேனின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச் நல்ல டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கெங்கே பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் வந்து விழுந்துட்டேன். இது என்னோட பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி படம் வந்து இந்த மாதம் 28 ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுற உரிமையை வந்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன். சார் எங்கே இருக்கீங்க? வாங்க மேலே வாங்க. ஸோ அறிவுத்ரா அவர்கள் ஒரு இளம் இயக்குனர். இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிறிய முதலீட்டு படத்தை எல்லாத்தையும் அடித்து தூக்குறாரு. ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அறிவுத்ரா அவர்களுக்கு தயாரிப்பாளர் வேங்கையன் அவர்கள் சலுவனத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த படம் வந்து எங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய முக்கியனோட நண்பர் திரு FMS நடராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பளிக்கிறேன். அவர் எல்லாமே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே படத்தினுடைய ரிலீஸுக்கும் அவர் தான் இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஷார்ட்லைட்டும் அவர் தான் முடித்தார். ஸோ அந்த வகையில் FMS நடராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்கள் சால்வி வைக்கிறார்கள். இந்த படம் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆரம்பம் முதல் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நல்ல பெருமதியாக இருக்கக்கூடிய திரு CP அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தெலுங்கு அப்புறம் தமிழ். நான் நேற்று நைட்டு வரைக்கும் 12 வரைக்கும் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். படத்தினுடைய வேலைகள் இருந்தது. ஸோ நேற்றுக்கு தவிர்க்க முடியாத சில வேலை நிறைய பண்ண முடியல. ஆனால் எல்லாமே தமிழ் சரி தெலுங்குல சரி எங்கள் மாஸ்டரோட தொடர்ந்து பணியாற்றியவர் நிர்மல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நிர்மல். ஸோ அடுத்து இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த யாடி நீ மோகினியில் வர மாதிரி யாருக்கு எப்படியோ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மாம், பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். எப்போதுமே வந்து இவங்களை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வனிதா விஜயகுமார் மேம் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸும் கூட. நிறைய திரைப்படங்கள் இப்போ அவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி உங்களை கூப்பிடுறேன். ஒன்றும் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடத்தை மீட் பண்ணேன். ஆமாம், ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில் கூப்பிடணும் ஆசை இருந்தது. ஆனால் என்ன மேடம் எதாவது திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன். சொன்னேன், சரி ஓகே அப்படின்னாங்க. நேற்று நைட்டு வந்து 11 மணி நான் மேடத்துக்கு நான் மெசேஜ் போடும்போது, சொல்லுங்கள் பிரேமா அப்படின்னாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கேன், மெசேஜ் போடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன். இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 10:30 மணிக்கு மேடம் அப்படின்னு. ஓகே, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள், ஐ டென்ட் see you. வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டர் ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரூ இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் நோ ஐ மீன் தட் இஸ் த ஜேர்னி. ராகினிக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். he has seen I've been a very protective sister towards Preetha and everything. But அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அதை நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கிறோம். ஸோ படத்தை பற்றி சொன்னோன்னா வெட்டு, பேரே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவும் நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர் and Ragin, next generation hero. So it's like மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி
அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதில் மட்டும் தெளிவாக இருங்க, பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசு. ஸோ ஒரு மண் சார்ந்த ஒரு தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ அந்தளவுக்கு மாஸ்டர் வந்து அப்படி இயக்கியிருக்காங்க டைரக்டர் வந்துட்டு. அவங்க சொன்ன மாதிரி அந்த இன்ரோல் பிளாக்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கூட வரலாம், படத்திற்கு ஒரு எதிர்ப்பு வரலாம், வராமல் இருக்கலாம். அது எதிர்ப்பு வந்தால் நம்ம அதை சந்திக்கலாம் சொல்லி சார் சொல்லிட்டாரு, ஐநார் சார். ஸோ அதனால் அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ சென்சார்லேயும் போராடி தான் அதை வாங்கியிருக்காரு மாஸ்டர் வந்து. அவர் அந்த சென்சார் வாங்குறதுக்கு அவர் பேசும்போதெல்லாம் நைட்டில் 11 மணி 12 மணிக்கு ஏன்டா என்னடா அந்த படத்தை எடுத்து நான் பார்க்குற பாடா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து ரொம்ப பெருமாங்க. ஸோ அதே மாதிரி மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அவங்க சரியாக சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா தெரியாது, ஏன்னா நான் கூட வந்து நான் ட்ராவல் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக மரியாதைக்குரிய ஆர்கே செல்வமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்போடு. வெட்டு திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் என்னுடைய இணைய நண்பர் ரவிமணி அவர்களுக்கும், ராஷி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பெரியநாட்டுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்ன கூப்பிட்டாரு வந்து இது மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒன்று. ஏன்னா நிறைய ஏதாவது ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோட வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துகிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களில் போயிட்டு நான் என்ன பேசுறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா, அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்த உடனே இந்த பையன் நிச்சயமா எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்கு. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியா வராது, மறுநாள் வேற ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், பண்ணிட்டே இருப்பேன். உத்தரம் வந்து எனக்கு வந்து 1990க்கு
புத்தாண்டு வாழ்த்துக்கு வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராஜு நம்ம பார்க்கும்போது என்னோட முகத்தை பார்க்கும் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. யூத்தாகவும் ஒரு அன்பா அது பார்க்க ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட நம்ம பிடிக்கிற மாதிரி ஒரு அழகு அந்த கண்ணெல்லாம் முகத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோவை நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பல. ஏன்னா இந்த புகழ் போய் உங்க மண்டையில் ஏறிடக்கூடாது. இது போல எப்பவுமே இனிமையானவனா இருக்கணும் வாழ்க்கையில. ரஜினி சாரை பார்த்து இன்னைக்கு என்ன கத்துறீங்களோ இல்லையோ, ஆனா என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். ஐயோ இப்பெல்லாமா வேணாமா, இப்பெல்லாம் வேணுமா, இப்போ அடுத்து என்ன ஆயிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற தூண்டு எப்பவுமே அவருக்கு இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தால் நான் உண்டாக மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்கு. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடையணும், எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராசிகிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்களோட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் இருக்கும்போது 3 days அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார். ஆனால் எவ்வளோ பேர் வேணால் எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 days இருக்குன்னு சார் 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணாரு, சிக்கனமும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னன்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்துல மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்றாங்க நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமில்லாமல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னாரு. நான் ரவிமரியா என்ன கேட்டேன், சார் நானே டைரக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்றது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. அதனால ரவி நீ பாரு, அவர் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பையனை தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தெலுங்குல வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்க வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்க என்னன்னா இங்க பெரும்பாலும் என்ன ஆகும்னா இந்த வாரிசு மேல ஒரு கோபம் வரும். இங்க எல்லாருமே நடிகனான்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேல ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லப்ப நீங்க வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகணும். ஏன்னா ஒரு அப்ப ஒரு ஆல்பர்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாரு வந்து கஸ்தூராஜ் சார் துணிவுமையா இது எடுத்துட்டு வந்தாரு. சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கல, இது என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு படம். அந்த ஸ்டைலும் இது நல்லா இருக்கு. நான் சொன்னேன் கஸ்தூராஜ் நீங்க பண்ண மாதிரி இல்லையா, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு இல்லை சார் நம்ம பசங்க பண்றானுங்க, பசங்க பேரை போட்டாக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசா பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ண கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ண நினைப்போம். அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலையில் இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாம கஸ்தூராஜ் சார் பின்னாடி இருந்து அவங்களை இன்னைக்கு ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிலையில இன்னைக்கு ஜாலியா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாம் இல்லாம இவருக்கும் அவங்க பாரமா இல்லாம ஒரு நல்ல நிலைமையில பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட என்னும் போல வாழ்க்கை இருக்குங்களா. நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில இன்னைக்கு உங்க பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் எந்த சிரமமும் இல்லாம வந்து மிக சரியா செயல்படக்கூடியவர். அதனாலதான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசா வந்திருக்கார். அடுத்த வாரிசா வரல, நல்ல வாரிசா வந்திருக்கார். அதுபோல ராதா சொன்னாங்க என்ன வந்து எங்க ஃபர்ஸ்ட் மதர் நான் தான் உனக்கு உங்க பேரு ராஜாங்கிறதால தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவை கொடுத்துதான் நினைக்கிறேன். அவரோட அம்மா கூட ராஜான்னு பார்த்தேன். அதனால ராஜாங்கிறதால தான் உங்க அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில
ஆமா நான் ராஜனோட அம்மாப்பா ராஜா இந்த இது ஃபிக்ஸ் பண்ணி அந்த போட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா வந்து உங்க ஷார்ட்ஸ்ல கூட அந்த ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு வேற மாதிரி சுந்தரா பாவசப்பட்ட ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆயிட்டீங்கன்னு சின்ன வகுப்பு இருந்தா கூட மிக அழகான அம்மாவா நீங்க அந்த படத்துல இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன். பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார், அப்புறம் இதனோட கேமராமேன் யார். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து தன்னுடைய குழந்தையோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ அதுபோல திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது. அதனால தான் டைரக்டர் 23 கிராஃப்டை பண்ணணும் அவசியமே இல்லை. டைரக்டருக்கு கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்ட் அவர் பண்றாருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டா ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டருக்கு முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது. அதனால மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார். ஏதோ ஒரு நாள் முடிய போகிற உறவு நினச்சேன். அங்கே போன பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊர்ல ஒரு 10 கிராமத்துல அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எந்த கட்சி நின்னாலும் இவர் நிக்கிற கட்சி தான் நிற்கும், இல்ல இண்டிபெண்டா நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்ல பஞ்சாயத்துல இருந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கா இப்ப சேர்மனா இருக்கார். அந்த இருக்காரு அந்த வகையில வந்து நான் பார்க்கும்போது அவர் இவராக இருந்தார், நீ சேர்மனா வந்திருக்கார். தனிப்பு அதாவது இண்டிவிஜுவலா நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாவும் அவங்க தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்க வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க. விரைவில் நீங்க ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலயும் பிரேம்நாத் வச்சுட்டே இருக்கணும். நீங்க நாங்க கஷ்ட மாதிரி இருக்கோம், 10 வருஷம் உங்களுக்கு பாக்குறோம், கஷ்டம் மாறிட்டே இருக்கோம். ஆனா அதை அரேஞ்ச் பண்றவர் வந்து பிரேம்நாத் தான் இருக்காரு. அதனால எங்க பண்ணாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவா இருந்தாலும் என்ன சிரமமா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார். நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷாட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடா பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஷாட்டு ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களா? அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைன் எனக்கு புரியாது. அதனால எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மாவிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இருந்தாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்களில் ஒரு 30% 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அதை 40% என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் என் ஓட்டு வந்து வேல்யூபிளா இருக்கணும். எப்படி ஓட்டு வேல்யூபிளாங்கிறது இவனுக்கு புரியல. இல்லை சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஜெயிக்கும். அப்போ அந்த சதவீதம் 40%, அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெற்றி தொழில் தீர்மானிக்கும். அது போல இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறதுனா 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பிரேம்நாத் மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தாருன்னு வாழ்த்துட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு படைப்பாக நான் என்னோட சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோட மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இதுல நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமா அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக சொல்லல, அது புகழ்ச்சிக்காக சொல்லல, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலா இருக்கும். ஏன்னா ரமன் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்காரு, அது வேற மாதிரி ஒரு ஸ்டைலா இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர ஒரு டெக்னிக் வந்து ராஜசேகர் பூத்திருந்தார். அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வர ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது, ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடைச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய கஸ்தூரி ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன் சார். ப்ளீஸ் ஷேர் a few words சார். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் அமெரிக்கா சொல்லலாம்.
வணக்கம். தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன். பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டரான 10 படம் ஒர்க் பண்ணிட்டு, பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்களும் இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், இந்த படம் இல்லை, நீங்களாம் இல்லை, பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் முன்னாடி உனக்காக தான் கொண்டு வந்தாங்க இருந்து. என்ன அவன் துண்டை எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சேம்பர், தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது. அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோட நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படி எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல் பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன், என்னடா என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிறேன். அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2 நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படியா இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் இப்போ துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு. அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்னைக்கு 73 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்கு. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் சுகர் இருக்குன்னு. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு. அது ஒரு சுகர், கூட இன்னொரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில்? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவத இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒர்க் பண்ணியா? ஓ, நீ ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கு தான் தெரியும். அப்போ இருந்து
இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்ச தள்ளனா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்தில் அடி. ஏதோ நான் ஒரு அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க அது பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட். இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இது. நான் யோசித்தேன், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா. பைய நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துட்டா இதனால தான் இல்லை பயப்படாதீங்க, உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்காரு, உங்களை நல்லா காப்பாற்றுவார். நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை, தலையெழுத்து இருந்தால் வந்து தான் தீருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட். நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர், என்ஜினியர், இந்த 2 கனவுகளோடு தான் வந்தேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க. செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டாரு. தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட் வாங்குறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறேன் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார். இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெருவா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எழுதி, என்னடா இவன் அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க, டேய் சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வச்சாரு. இல்லைம்மா நோ படிப்பு. இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2யும் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய். அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்ன நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேறு. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. இது 2 தான் அக்ரிமெண்ட். அவர் போகலை, அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை. எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால். செல்வமணி கூட வந்திருப்பேன்னு தெரியல. அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நான் என் பையனை திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன்.
என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான். இப்போ நிலவுக்கு என் மேலே நடி கோபம் 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது. +2 நல்ல ஸ்டூடெண்ட், படிப்பை நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷை வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தா படிக்கணும். அதனால என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படித்தா நான் கூட அந்த பையன் சொன்னான், அந்த என் பேரன் வந்து சொன்னான், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா? நம்ம வீட்லேயும் 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற? போ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணா போயிடும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, படிக்க வந்தால் படிப்பு தான். படிப்பு வரலையா, சினிமாவா? அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க, அதில் அவன் திறமையை வளர்த்துக்கிட்டோம். அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் அந்த தாடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்குது, நல்ல அழகாக இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரில, இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் 6 பேக்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கைத்தி தேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போகணும், ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, 6 பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து தூக்கி அந்த வேர்வை சிந்தி மறுபடியும் ஷாட் அடிக்கிறது ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க, பெத்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல, அதை விட்டுறாது. அதுதான் கேபிட்டல் ஒன்றுக்கு. சிவகுமார் அடிக்கடி சொல்வார், நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட்டுறாத. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, படி, வந்தா படி. படிக்கிற நீ ஏமாத்திக்கிட்டு படிக்காத, நடிக்கத்தான் வருதான் நடி, யார் சொன்னாலும் கேட்காத. டிசிஷன் மேக்கிங் ஈஸி. நம்ம இப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுனா, தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை, என் சுயநலத்துக்காக அவனை நான் படிச்சு நிறுத்திட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும், இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும். ஒரு பையன் கிடைக்கல. தெலுங்குல ஒரு பையன் இருந்தான், சித்திரம் உதயகரன்ல, உதயகரன். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு, நம்ம கதை மாதிரியா இருக்கு. அந்த பையனை கேட்டோம், சரின்ட்டான். ஓகே, ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு உஷா கரோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் நடிக்க முடியாதுங்க, நம்ம டேட்ஸு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழி இல்லைன்னு அப்போ தான் ஞாபகம் வருது, அடிச்சு நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா. வீட்டில் சொல்லக்கூட இல்லைங்க, வாடா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து அவர் எக்ஸாம் டைம் வரும், 2 மாதம் ஹாலிடேல முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லாரும் எகென்ஸ்ட். சந்தோஷமா இப்போ உங்கள் லைஃப் நாசமாக்கிட்டீங்களா? இப்படிதான் எல்லாரும். இதுக்கப்புறம் செல்வம் இன்னைக்கு சொன்னது ஒரு விஷயம் தப்பு. அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வாதான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம். 60% படம் நான் எடுத்துட்டேன். ஆமாம், 60% படம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது, காசு இல்லை. சரி, இதையும் பண்ணா அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறேன்னு, இவன் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, இவன்கிட்ட கொடுத்து பார்ப்போம்னு 2 நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன், எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவன் 60 அடி 100 அடி நல்லா ஷார்ட் லெங்க்த்தே எடுக்கிறார் செல்வா. நான் சொன்னேன், தம்பி இது வந்து எடுக்கிற, இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து. ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்போ சொல்ல வரேன். செல்வராகவன் வந்ததுனால தான் அந்த தொழுவதும் இளமை அப்படி ஒரு படமாக வந்தது. நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும். 2வது, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆயிடுச்சதுல. அந்த பாட்டு தாங்க, யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா 2 பேருமே செல்வாவும் கிடையாது, தனுஷும் கிடையாது. யுவன் தான் மெயின் ரீசன். அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார். அதனால நம்ம பிள்ளை என்ன, இவன் யார்,
அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை, பொறுப்பு, தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான், ட்ரக்ஸ், போதை. இதில் போனால் தான் வீணாக போயிடுவானுங்க. மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட. ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறத கேள்றாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். நான் பிறந்தது 1952, தனுஷ் பிறந்தது 1983. 2 கலாச்சாரம் ஓட்டுமா? ஓட்டாது. டேய், நீ வடை சாப்பிட்றா, நீ சோளச்சோறு சாப்பிட்றா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிஸ்ஸா சாப்பிட்றான், வேறு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுடைய தலையெழுத்து என்னன்னு அவன் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க. அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும். கெட்ட வழியில் போகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. ஒரு இடத்துல கூட ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மீடியாக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்களாம் வந்திருக்கீங்க, வனிதா அப்போதே சொன்னாங்க, எழுதுங்க, தப்பாக எழுதுங்க. ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க. தப்பாக எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும். சரியாக எழுதுனா போகாது. எழுதுங்க. ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரோம். இன்றைக்கி உங்களை விட்டு சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல். எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு. உங்களுக்கு தெரியுது, எழுதுங்க எதையாவது. ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் சேரணும், வேறு வழியே இல்லை. இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டரும் ட்ரெய்லர் இதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் சொன்ன மாதிரி அந்த துள்ளுவதில் பண்ணும்போது சார் தொடர்ந்து சாரோட ஒரு 8-10 படம் ஒர்க் பண்ணிட்டேன். சாரோட 10 படம் சாரோட ஒர்க் பண்ணிட்டேன். வில்லேஜ் படம் நல்லா போயிட்டுருக்கு. அவர் எல்லா சாங்குமே என்ன சராசாவே, வீரத்தாலாட்டு எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸ் நல்லா கொடுத்து, பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி சாங்லாம் கொடுத்து நல்லா அவரோட நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தேனிக்கெல்லாம் போனால் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணுது. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் துள்ளுவல் படமாக சொல்கிறாரு, என்ன சார் நல்ல நல்ல படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்து நீங்கள் சிட்டிக்கு வர்றீங்க அப்படின்னா, யோ நான் பண்ணுறையா, செல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ அன்றைக்கி பண்ணார் சார். அந்த அன்றைக்கி பார்த்து அன்றைக்கி சொன்னேன். இதே ஆஃபீஸில் அதிகமாக சாரோட நான் சுற்றிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி அந்த டான்ஸஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, சாரோட ஒர்க் பண்ண டான்ஸ் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இயக்குனர் அவர்கள் ஜாஸ்தி எந்த விழாவுக்கு போகிறதில்ல. என்னுடைய அன்புக்காக ஃபோனில் தான் கேட்டேன், குரலை கேட்டோம்னா அப்படி பேசினார். கிட்டத்தட்ட சிவசார் ஆனது இருந்தோம். ஒரு 20 நிமிஷம் என்னை பற்றி பேசினார். என்னுடைய ஃபேமிலியை பற்றி கேட்டார், எப்படி இருக்க எல்லாருக்கும் கேட்டார். ஸோ அந்த வகையில் எந்த விதம் இல்லாமல் என்னுடைய அன்புக்காக எங்கள் இயக்குனருக்கு என் குடும்பத்தின் சார்பில் இந்த ப்ரொடியூசர் ஈனர் சார் சார்பிலும் மனமார்ந்து நடித்தது. சார் பேப்பராக அதுக்கு முன்னாடி இயக்குனர் வரும் சார். இயக்குனர் அவர்கள் அடுத்த இசை வெளியிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படியே நான் என்னோட தமிழில் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் வேங்கை, நம்ம வேங்கை தான் நம்ம கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்கை ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமால் சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை என் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டரில் என்ன பண்ணுறது அப்படின்னா, பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு. ஸோ அது ஒன்றும் இருக்குது. அது என்ன பண்ணுறது, நான்
நான் பிரேம்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன். அவருக்கு பட்ட கஷ்டம் உண்மையாகவே. இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்திருந்தேன் அந்த ஃபைட்டில். ஷாம் கேமரா பெரிய கேமராமேன் இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசினேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டாரு. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் 10 பேர். ஏன்னா அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்ற போது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன் பார்த்து பண்ணீங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பலாக. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் பாரு அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை தெரிய மாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. பாவம் அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணுன்னா இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரேம்நாத். இங்கே வந்த எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் கஸ்தூரிராஜா சார் சொல்லணும், ஏன்னா அவர் சொன்ன கதையில் எனக்கு தெரியும். அவர் என்னை மறந்துட்டார். நான் அப்போ புது டான்ஸ் மாஸ்டர். ஒரு சாங் நான் அப்போ அவர் நல்லா தெரியும் என்ன, ஜான்பா மாஸ்டர் அசிஸ்டன்ட். வாடா சாங் கேள்றாரு, தானா சாங் எக்ஸ்ட்ராலே இருக்குது. இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சலான்ட்டு வருஷம் சுற்றிட்டு இருப்பேன். இவர் நான் எப்படிலாம் வரும்போது ஆஃபீஸ் வரும்போது இவர் மட்டும் உட்காந்துருப்பார். எடுப்போம் சாங் எடுப்போம். எப்போ சார் டேட்டு? ஒரு 4 மாதம். பாவம் நான் ஒரு 2 வருஷம் சுற்றுறேன். அப்போ 3வது வருஷம் இவங்க படம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தெலுங்கு பாட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாரு, அந்த சாங் பண்ண இப்போ சாங் பண்ணிங்களா சார்? நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன். இப்போ நான் தெலுங்குலேருந்து வர முடியாதுன்னா அசோக் மாஸ்டர் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சேன். அசோக் மாஸ்டர் பண்ணார். ஸோ அவரும் எனக்கு ஒரு சின்ன இது, ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என் பையனை. அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்களே, நான் பார்த்தேன். அந்த ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க பையன் இதுலேயே 2 பேரும் நம்பி தான் இருப்பாங்க. ஏதா இருந்தாலும் அந்த என் பையனுக்கு இருப்பார். அவ்வளோ வெக்ஸில் இருப்பார் அவர். அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் கண்ணுல நான் பார்த்தேன். நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ என் கெட்டப்பில் அவர் ஐடியா இல்லாமல் போச்சு. பட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மூவிக்கு இந்த படத்துக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்வமணி சார் அவர் டேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்போவே ஹிந்தி ரேஞ்சில் பயங்கரமான ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் இல்லை, ஆனால் அவரோட ஷூட்லலாம் எந்தளவுக்கு டெக்னிக்கலி டாஸ் யூஸ் பண்ணுவார்னு நல்லா பார்ப்பேன். அப்போ சம்பத்ராஜ்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது யார் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டேரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் ராதா செலக்ட் பண்ண நான் இல்லை சார், என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் எனக்கு என்ன நான் ஹோம்லேயே வேணும், கொஞ்சம் ஏஜாக இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்னு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் மேடம் தான். ஸோ என் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்காது. நிச்சயமாக நான் சொல்லி அவனை மறந்துருப்பேன். கஷ்டம் சொன்னாங்க நான் சொல்ல நினச்சேன். சாதாரண கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என் பையனுக்கு சின்ன வயசில் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இருக்கேன் பிறக்கும்போதே ஹீரோன்னு சொன்னாங்க. ஓகே, பட் இந்த படம் நான் செல்ஃபிஷ் கோசம் எடுத்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னோடய சொந்த படம் ஐஃபைன்னு ஒரு படம், அதில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஹீரோ ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். அவர் வரேன்னு சொல்லி அவருக்காக ஏவி போட்டிருந்தேன். அவருக்காக டிவி எல்லாம் வெட்டியாகும்போது அவர் வரலை. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அவருக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ க்ளோஸ் நான், எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஹீரோ. வரலன்னொன்னே அந்த டிவி வாங்கல சார், சீஃப் கெஸ்ட் வரலன்னா யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஆஃப் பண்ணி சுவிட்சுன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்போ மைக் எடுத்து சொன்னேன், பயங்கரமாக பேசிட்டேன். அது ரொம்ப ஃபைனல் ஆகிடுச்சு. அப்போ என் முன்னாடி என் பையன் உட்காந்துதான் கோட் ஷூட் போட்டு மேலே வாடா அப்படின்னு. இப்போ சொல்கிறேன், இதே ஸ்டேஜில் இதே இடத்துல
இன்னும் 2 வருஷத்தில் என் பையனை ஹீரோ அனுப்பாச்சேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் தெரியுது, எனக்கு தெரியாது, என் ஒய்ஃப் அங்கே தான் அதே ஸ்டேஜில் அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. விஜய் மேடம் அன்றைக்கி அவங்க ஷாக் ஆனாங்க. நான் வந்து காரில் நிற்கிறேன், அந்த போஸ்ட் கேஸ் இருக்கணும், நான் அங்கேருந்து தலை சுத்தாரு வந்துச்சு. சே, நம்ம சொன்னது நடக்குது அப்படின்னால கொஞ்சம் மைல் வந்து ஸ்பாட்டில் கூட. ஸோ அது பெரிய அந்த ஒரு இதில் தான் சார் நான் டேரக்டர்ன்றது ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த ஹீரோஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஹிட்ன்றது டைரக்டர் மூலியமாக இருக்காது. அதுக்கு நிறைய கிளைமேட் இருக்கும், கிளைமேட் டிஸ்டர்ப் இருக்கும், தேட்டர் ராங் டைமில் ரிலீஸ் இருக்கும், அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் அதோட அந்த டைரக்டர் டேலண்ட் அவுட் ஆகி போகுதுன்னா அவர்கிட்ட அந்த கதை போயிடுமா. அவன் திறமையை காட்டுனா யாரை வச்சு காட்டலாம். அப்போ தான் என் பையன் சின்ன பையனாக இருக்கேன், எப்படி ஹீரோ பண்ணுது. அங்கேருந்து ஒரு 17-18 இயர்ஸ் பையனுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் என்னன்னு சொல்லி தான் இந்த கதை டே நைட் கஷ்டப்பட்டுச்சேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட் தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே சௌதி சார் தான் காட் ஃபாதர். அவர் தான் வந்து அவர் பையனை என் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவன் லக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஒரு தீப் ஆர்ட்ஸ் அவங்க வாங்கி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற பயங்கர லக்கு. இன்னும் லக்கு தமிழில் இவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் லக்கி எது கேட்டேன், அவன் ஹீரோ அவனோட டேடின்னு நான் கேட்கல, ஏன்னா நல்லா படிப்பான், 90% எடுப்போம், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் என் செல்ஃபிஷ்காக நான் ஹீரோ ஆகினேன். ஆனால் இப்போ ஹீரோ ஆகிட்டான். ஸோ இங்கே வந்த வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக நான் மதுரை மண்ணுன்னு சொல்கிறேன். இது ஒரு நடந்த கதை, நிச்சயமாக வந்திருக்கும் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் புதிய பாதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டருக்கு எப்படி படம் இருக்குமோ அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்ம வந்து எல்லா பெரியவங்களும் இருக்கும்போது இசைத்தட்டு வெளியிட வந்து பண்ணிடலாம். ஸோ அன்போடு ஆர்கே செல்வமணி அவர்கள் வெளியிட கஸ்தூரி ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூவி டீம் மெம்பர்ஸ் யாராவது கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் மேடைக்கு வரலாம். Thank you so much. Once again, a big congratulations to the whole film team. ராகின் ராஜ் அவர்கள் வந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் ப்ளீஸ் ஷேர் a few words. யாராவது கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அவங்களுக்கு அழகாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, யாரும் அர்ஜென்ட் போகலாம், தப்பே இல்லை. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகின் ராஜ். இந்த படம் பார்த்து பேசணும்னா ஃபஸ்ட்டு படம் பார்த்த அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஸ்தூரி சார், இன்னும் செல்வமணி சார் வந்து பார்த்து ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். அண்ட் a huge thanks to சார் வெங்காயன சார் அண்ட் பிரேனாத் சார். இங்கே ரொம்ப பிளஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டராக, நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ட்டு எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் பார்த்து பேசணுன்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா ஒரு நைட் அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. டே இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% அந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு.
ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட்க்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசனை இல்லை. எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா அந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆக பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர். நான் இன்னும் டிகிரி ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. சினிமா தான். சின்ன பிள்ளைலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை. பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் டைரக்டர் வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து 2வது ராகின் பிறந்து இந்த படம் வந்து ஒரு வருஷம் நடந்தது. ஒரு வைராக்கியமாக இருந்தார் மாஸ்டர் வந்து டைரக்டர் வந்துட்டு. இந்த படம் வந்து தமிழ்லேயும் வரணும், தெலுங்குலேயும் வரணும். தெலுங்குல எழுதணும், தமிழ் எனக்கு தெரியல, சவுத்ரி சார் தான் முடிவு பண்ணணும். நான் சொல்லிட்டேன் படம் வந்து தமிழில் கண்டிப்பாக வரணும் அப்படி சொன்னேன். ஆனால் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு, தமிழில் ரிலீஸ் ஆகலை. ஒரு வைராக்கியமாக சார்ட்டு சொன்னேன், ஐநார் சார்ட்டு, படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு சார், அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து ராதா மேம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது உண்மையிலேயே ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இந்த படத்தை வந்து தெலுங்கில் கொண்டு வரக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தமிழில் கொண்டு வரக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது மேலே எங்கள் குருநாதர். ஸோ அந்த வகையில் படம் வந்து ஒரு நல்ல பிரமாதமாக வந்துருக்குது, எல்லோரும் பார்த்தாங்க. இப்போ ஸோ சொன்ன மாதிரி பைலிங்குவலாக வந்து லான்ச் ஆயிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் மேலும் வர்றதுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக ஸ்ரீ புவாயு அமன் மூவிஸ் சேலம் வேங்கை ஐயனார் அவர்களை பேச அழைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ஒரு பலத்த கைத்தட்டல் வந்து கொடுத்து அவங்க வந்து பேச அழைச்சிடலாம். இந்த வெட்டு ஆடியோ கேசட் வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான், சினிமா பட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான் அன்னார் கஸ்தூரி ராஜா அவர்களே, மரியாதைக்குரிய அருமை நண்பர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, அருமை தயாரிப்பாளர் டைரக்டர் ரவி மரியா அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா ராஜசேகர் அவர்களே, ராதா ராஜசேகர் அவர்களே, ஆக்டர் ராஜ், ஐயா மன்னிக்கணும், தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு 24 சங்கமும் கிடையாது. அந்த தயாரிப்பாளரை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால அவர் ஞாபகம் வச்சுக்கல, மன்னிச்சுக்கங்க. வாழ்த்துக்கள். இங்கே வருகை பார்த்து நானும் மறந்துட்டேன். வனிதா அவங்க வந்து எனக்கு டென்ஷனில் நான் யாரும் தண்ணி கொடுக்கல வனிதா காரு, அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அண்டு ரவி சார், அவரை நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் அவர் காமெடியை பார்த்து. நிச்சயமாக புஷ்பா காமெடிலாம். ஸோ அவர் வந்து இன்றைக்கி என்னை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த படத்தில் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். என்னோடய படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ராதா ஆக்டர் அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, மற்றும் கரத் ராஜ் அவர்களே, ஆக்டர் முத்துகாலை அவர்களே, ஆக்டர் கிங்காங் அவர்களே, ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களே, கரத்ராஜ் சொல்லியாச்சு. என்னுடன் சேலத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் அருமை மைத்தினர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ புவாயம்மன் நாடகம் என்று நான் சிறு வயசில் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னுடன் பயணித்து என்னோட நாடகத்திற்கு அனைத்து உதவியும் செய்தவர் அருமை மைத்தினர் KP முனியேசன் அவர்களை அவருடன் வந்திருக்கும் அருமை நண்பர்
திரு சண்முகம் அவர்களும் 30 ஆண்டு என்னுடன் பயணித்து வருகிறார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆட்டையாமட்டிலிருந்து வந்து வரை புரிந்திருக்கும் செந்தில் அவர்களுக்கும் அருமை மருமகன் ராம்குமார் அவர்களுக்கும் திரு அவதார் கரா என்னை தமிழ் படத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பிரேம்நாத் தான். நான் அப்புறம் சொல்கிறேன். செந்தில் ஆட்டையாமட்டி அவர்களையும் குழந்தைவேல் மற்றும் சீனி எக்ஸ் கவுன்சிலர் செல்வராஜ் சக்தி கல்யாண சுந்தரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட வந்திருக்காரு. அவரையும் வருக என வரவேற்று நான் ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணார். சார் ஒரு அருமையான ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் எனக்கு என்னன்னே தெரியல. சரி பூவாயம்மன் மூவிஸு நம்ம வருடந்தோறும் ஒவ்வொரு சாமி பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தாமே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் போகலான்னு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு லேபிளே நீங்கள் வாங்கினாரு சார். ஹைதராபாத்தில் போய் ஷூட்டிங் எங்கே சார், நான் சேர்மனாக இருக்கிறேங்க, இப்போ போய் நான் விட்டுட்டு நான் எப்படி சார் அங்கே வந்து நான் போய் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் வாங்க சார்னு ஃபஸ்ட்டு போனோம். போய் மேடத்தையும் டைரக்டரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த நாள் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போனோடனே அவர் டைரக்டர் என்ன பண்ணார், ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் ஷூட்டிங் ஒரு துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து ஒரு குடோனில் எடுக்கிறாங்க. என்ன பண்ணார், ஃபுல்லாக வேஷத்தை அந்த கருப்பு, அதாவது காலையில் இங்கேருந்து அந்த கருப்பு பிளாக்கை பூசுவாங்க. அதை பூசிட்டாங்கன்னா அது வந்து ஈவினிங் 6-6:30 தான் நாங்கள் பண்ணுவாங்க. இந்த மூக்கில் வளையங்களையெல்லாம் போட்டு எனக்கு என்னடா நம்ம ஒரு சேர்மேன், ஒரு நாளைக்கு நம்ம 200 பேர் 300 பேர் சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்களே, என்னடா அது அசிங்கமாக இருக்குமே, நாளைக்கு நம்ம ஊரில் நம்மளை பணம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறது தான் எனக்கு எல்லாம் கழுவி விட்டார். இவர் டைரக்டர் அவர் வேலூர்காரர் பாவம், எனக்கு தெரியாது முன்ன பண்ண, நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங், அப்புறம் ஒரு 7 நாள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான். டைரக்டர் சொல்கிறாரு, ஏடா டேய் அவர் எவ்வளோ பெரிய ஒரு சேர்மேன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டியா, போடா அப்படின்ட்டாரு. அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கல சார், டைரக்டர் பிரேம்நாத் இன்னும் இந்த படமே பார்க்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ராகின் வந்து அந்த 7 நாள் 8 நாள் எங்களோட ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதுங்களா அண்ணா, நானும் கஷ்டம் தான். அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாளே கீழே விழுந்துருச்சு, கேமரா என் மேலே விழுந்து இன்னும் வலி. அந்த கேமரா ஃபஸ்ட் நாள் அவ்வளோ அருமையாக இருந்தது. டைரக்டர் சொன்னார், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், ஏன்னா அந்த கேமரா அவ்வளோ பெரிய கேமரா, 3 கேமரா அப்படியே மேலே விழுந்துருச்சு, விழுந்து அப்படியே எல்லாமே காயம் சரித்திருச்சு, ஓட முடியாது, நீ என்ன நினச்சாலும் சரி. அவ்வளோ ஒரு வெறித்தனமாக நான் இருந்தாலும் அந்த கொள்கையை விடலை, நம்ம இது நடிச்சே ஆகணும்னு சொல்லி நல்லா பூரா ரன்னிங் சீனே தான், கதாநாயகனை துரத்துற சீனே தான். எங்களுக்கு இதே கிடையாது, ஃபாரஸ்ட்டில் எல்லாம் முள்ளாக ஓடணும். அது உண்மையிலேயே நான் இப்போ என்கிட்ட சொன்னார் சார், சொன்னார் பிரேம்நாத் சார், அதாவது சினிமான்றது எல்லாம் தெரியும். ஒன்று அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி தண்ணி லேடிஸு இந்த மாதிரி வந்து போய் ஒவ்வொரு இது பண்ணுறதுனால சினிமாவில் நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டு நிறைய பேர் 99% அப்படி இருக்கான். ஆனால் பிரேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக சொல்ல, அதாவது அவர் இது பண்ணாருங்கிறதுக்காக நான் சொல்ல, சார் இந்த படத்தை நாம் நடிச்சிருக்கிறோம், இந்த படத்தை தமிழ்நாட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசலை, கேளுங்க மேலே தான் இருக்காரு சார், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் என்னை சினிமாவில் ஏமாற்றிட்டு போயிருக்கிறான். ப்ரெசன்ட் இப்போ தற்போதையும் நம்மளே ஏமாற்றிட்டு போயிருக்கான். எங்கள் வீட்டில் கூட நிறைய பிரச்சனை, சினிமாவுக்கு போகிறீங்க அது சரியாக இருக்காது. ஆனால் ஜெயிப்பேங்கிறது எனக்கு பூவாயம்மன் மேலே நம்பிக்கை இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா நாம் நேர்மையான ரூட்டில் போகிறோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். அதுக்கு உதாரணம் இந்த வெட்டு. நான் இன்னும் படம் பார்க்கல, இன்னும் இதுவரை இப்போ என்னை கூப்பிட்டார் ஹைதராபாத்துக்கு, அன்றைக்கி ஒரு மீட்டிங்னால போக முடியல, ஃப்ரீ ஷோ பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவர் சாரும் கூப்பிட்டாரு, போக முடியல. ஆனால் இன்னும் இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் சேலத்துலேருந்து. அவர் சொன்னார், என்னென்ன ஒர்க் வேணுமோ அமௌண்ட்டு நான் அனுப்பிச்சுடுவேன், ஆனால் இன்னும் இது வரைக்கும் படம் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ கண்மூடித்தனமாக பிரேம்நாத் வந்து ஏமாற்ற மாட்டார். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ எங்கள் பண்டிகைக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார், வருஷம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வருவார். கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஃபங்க்ஷன் நடத்துவேன். ஆனால் ஒரு 100 ரூபா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஆர்டிஸ்ட்டு ஒரு ரேட் பேசிட்டு இங்கே ஒரு ரேட் பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி பேச மாட்டார். என்ன அவர் பாருங்க, இந்த அமௌண்ட் தரேன், அக்கௌண்ட் தரேன், நீங்கள் போட்டுருங்க, இவ்வளோதான், கூட்டிகிட்டு வருவார். நீட்டாக கூட்டிகிட்டு வந்து நீட்டாக நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரை நம்பி தான் நான் வந்து இப்போ இந்த படம் இல்லை, வருஷனா இப்போ 3 படம் போயிட்டுருக்குது. 3 படம் லில்லி புட்டு, என்டர் தி டிராகன் 3 படம் இப்போ போயிட்டுருக்குது நம்ம பூவாயம்மன் மூவிஸில். இருந்தாலும் அவர் பிரேம்நாத் சார் வந்து அவரை வச்சு தான் நான் எல்லாமே செய்வேன்.
காரணம் கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பேர் நல்லவங்களை பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன். நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். நிறையா நம்மளை ஏமாத்துறது, பொய் பேசுறது, இந்த மாதிரிலாம் சினிமாவில் இருக்காங்க. ஆனால் நமது பிரேம்நாத் சார் வந்து என்னை வந்து அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு. அந்த போயமன் ஒரு மூவிஸில் ஒரு படத்தை நம்ம ஒரு ஒரு கம்பெனி இயக்கிக்கிறோம். அந்த கம்பெனி நல்ல நல்ல நிலைமையில் கொண்டு போய் விடும் என்று கூறிக்கொண்டு என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதை அழைத்த நமது டைரக்டர் அவர்களுக்கும் மை ஒய்ஃப், அந்த அம்மாலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ, அந்த ஷூட்டிங் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பர மாதிரி ஆடுவாங்க, பம்பர மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி நீட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே இதாக இருக்கும். இது சினிமா அவ்வளோ பாவம். அந்த அம்மா சும்மா சொல்ல பாவம். அவளு நம்ம ராகின்ஸ் நல்லபடியாக வளருவாப்புல, நல்ல நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது. நான் பார்க்கல, இருந்தாலும் ஏன்னா அங்கே ஷூட்டிங் போன வகையில் ஒரு 7-8 நாள் ஷூட்டிங் போன வகையில் வரையும் சொல்கிறேன். நான் அருமையான படம். சினிமா கண்டிப்பாக இது வெளியே என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம். நன்றி சார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக உங்களுடைய நட்பில் இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட நான் எப்போ போனாலும் எடுத்து பேசுவீங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணால் பேசுவேன். ஸோ இது வந்து நான் அந்த 15 வருஷத்துலேயும் அந்த மல்லூர் வேங்காம்பட்டியில் வந்து அந்த மக்களோட நான் எல்லா ஸ்டார்ஸும் மேக்ஸிமம் வந்து அந்த ஊருக்கு கூட்டு போகிற ஹீரோனே கிடையாது. அதாவது தமிழில் தெலுங்கில் இருக்க தமிழ்நாடை விட இருக்கிற இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நயன்தாரா தவிர்த்து எல்லா ஹீரோனையும் கூட்டு போயாச்சு. இப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி அந்த ஊரில் நிகழ்ச்சி. ஆனால் இந்த ஆடியோ லான்ச் முடிச்சு தான் மதியம் பேச போகிறோம், யாரை கூப்பிட போகிறோம்னு பேச போகிறோம். எல்லாருமே ஆண்ட்ரியாவிலேருந்து, நமிதாவிலேருந்து, ரோஜா மேலேருந்து, லட்சுமி மேலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி கட்சினா அந்த திருவிழா அவ்வளோ சேலம் மாவட்டமே திரும்பி பார்க்க அந்த திருவிழாவை அப்படி நடத்துவார் சார். வந்துட்டு சேலம் வேங்க ஐயனார்னா அப்படி ஒரு அந்த ஒரு கத்து, அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு இதை வந்து அவர் சினிமாவுக்கு வரணும், கொண்டு வரணும்னு சொல்லி தான் நான் கேட்டேன். அவர் என்னுடைய அன்பை ஏற்று ஒரு 10 நாளைக்கு நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த வெட்டுன்ற சம்பவம் 10 நாள் தான் ஸ்பீடாக கொண்டு வந்துட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது கரெக்டாக கேட்ச் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த லான்ச் கூட நாளைக்கு ஹீரோவுக்கு வந்து எக்ஸாம். காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. மாஸ்டர் சொன்னார், பிரேம் ஒரு நாள் தான் டைம் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னாரு. கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து நல்ல எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் PR கோவிந்தராஜ் அவர்கள். அவருக்கு எல்லாம் ஜோராக கேட்குறீங்க. கோவிந்தராஜ் அவர்களுக்கு திரு மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப இயக்குனர் கஸ்தூரிவாசர் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். இந்திய சினிமாவுக்கு எங்கள் இயக்குனர் அவர்கள் ஒரு புருசிலை கொடுத்தார். அந்த புருசிலை தான் இப்போ தனுஷ் அவர்கள். இந்திய சினிமாவிற்கு துள்ளுவதில் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாள் நான் சாட்ட சொல்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி புருசிலி மாதிரியே பண்ணார் அடுத்தடுத்த ஒரு படங்களில். நான் சொன்ன வாதி சார் சொன்னார், என்னடா புருசிலினா புருசிலிமா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு சார் வந்துட்டு. ஸோ புருசிலியாக இருந்து இன்றைக்கு வந்து இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக லெவலையும் போயிட்டார். இங்கிலீஷ் படம் நடிச்சிட்டார். நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேனியில் பிறந்த ஒரு மைந்தன் இன்னைக்கு உலக லெவலில் பேசப்படி வந்திருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு பெருமையாக இருக்குது. அவரோட சாரோட நிறைய பேர் ஒர்க் பண்ண அந்த ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு, ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரெஸ்ட்டில் இருக்கிற மட்டும் இல்லை, படங்கள் நிறைய பண்ணுறாரு. சார் நேற்று நினச்சாங்க எனக்கு ஒரு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு காலையில் அடிச்சிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் இயக்குனர் வந்து ஹீரோ அறிவுப்படுத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு எங்களுடைய யூனிட் சார்பாக, ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், இன்னும் ப்ரொடியூசரே படம் பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராகின் வந்து இந்திய லெவலில் ஒரு சினிமாவில் நல்ல ஒரு கதாநாயகன் கிடச்சிருக்காரு. சார் சொன்ன மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதற்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் யூனிட் சார்பாக அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துவோம். தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய டீம் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. டான்சர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்ல முடியல, எல்லாத்துக்குமே நன்றி. என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும், மேடை சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது எங்களுடைய டீம் சார்பாக திரு பூவாயம்மனுடைய அருள் ஆசியும் எப்பவும் ராகினிக்கு இருக்கணும். ஒரு டே ராகினை கண்டிப்பாக நாங்கள் அந்த கோயிலுக்கு கூட்டு வருவோம். கண்டிப்பாக இந்த வருஷம் வர முடியாது, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு டாப்பில் போய்வார். இப்போது ஒரு அன்பான ஒரு செய்தியாக அவர் வந்து 2 படம் கமிட் ஆகிட்டார். அதான் ஒரு பெரிய ஒரு இது. அது எங்கள் டைரக்டர் தான் சொல்லணும், அதனால சொன்னார்.
சார்பாகவும் அவருக்கு வந்து ஒரு சிறிய பட்டத்தை வழங்கி இளம் ஜாக்கி சான் ஜூனியர் ஜாக்கி சான் வழங்கி எங்களுடைய யூனிட் சார்பாக வேக ஐநர்களும் கஸ்தூரா சார்களும் ஒரு மாலை அணிப்பார்கள். கை தட்டலாமே எல்லாருமே. ப்ளீஸ் கிவ் him a big round of applause. அடுத்ததாக நம்மளோட அழைப்பை எடுத்து வந்த சீஃப் கெஸ்ட் ஆக்டர் கிங் காங் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெட்டு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சூப்பராக அருமையாக நடந்துட்டு இருக்குது. நம்ம ஐயா கஸ்தூர் ராஜா அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மற்றும் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இன்றைக்கி எல்லோரும் வந்து வாழ்த்து எல்லாம் பேசுனாங்க. ரவீந்திர அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி அவர் ஈவம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காங்க அவர் பேட்டில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுலேருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உயரத்தில் போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார் டான்ஸ் குரூப்பில் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனவொன்னே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு நம்ம மாஸ்டர் பொடிகள் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகலை அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து உங்களுடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை அவர்கிட்ட திட்டுறாரு, இன்னைக்கு அதெல்லாம் திட்டினாங்க அப்படின்ட்டு அவங்க போடல, எல்லாருமே இன்னைக்கு வேலை செஞ்சு இன்னைக்கு எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு சேர்ந்துட்டாங்க மறுபடியும் போயிட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்ததுன்னா இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன் எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் எப்படியே வந்து எப்படியே விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அது ட்ரெயினெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரான ஒரு எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதே மாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதே மாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணாலும். ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் நல்ல மைக்கு வீட்டுக்கு முத்துக்காளி அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் பத்திரிகை மீடியா தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்களுக்கும் அப்படி மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வெட்டு படம் ஏன் நான் ஒரு ஸ்டண்ட் வீடியோ ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லி கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 210 படம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோயல்ராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து இவ்வளோ அழகாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வெற்றியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக ராதா ராஜசேகர் அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய பிள்ளையாக வந்து செயல்பட்டுருக்கீங்க. ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பை த வே ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க மேம். ப்ளீஸ் ஷேர் a few words. இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் நன்றி இல்லை வணக்கம். சாரி, மறந்துட்டேன் என்னென்னமோ யோசிச்சு. ஸோ மீடியா சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ தயவுசெய்து இது மக்கள்கிட்ட சேர்த்துங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். ஸோ சின்ன படங்கள் கூட நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட். அதை பற்றி பேசுங்க. அது தெரியாமல் போயிடுது. as வனிதா மேம் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் இருக்குது, ரிலீஸ் ஆகிருக்கு, அது கூட சொல்லுங்கள் தயவுசெய்து. ஸோ நாங்களும் படம் ரொம்ப கஷ்டப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கடலில் அலையா நாங்களும் தான் வந்துட்டு இருக்கோம். பெரிய அலையும் வரும், சின்ன அலையும் வரும். ஸோ சின்ன சின்ன அலை உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்காது. பெரிய அலை வந்துச்சுன்னா முழுங்கிடுவீங்க இல்லை. ஸோ அதால் எங்கள் கூடயும் எந்த சின்ன அலை கூட விளையாடுங்க. ஸோ தயவுசெய்து அது சொல்லிக்கிறேன் இந்த மேடை மூலியமாக. ஸோ சார், கஸ்தூரி சார் உங்களுக்கு தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பார். உங்களை பற்றி வாரத்தில் ஒரு 3 நாளாவது எங்கள் வீட்டுக்கார் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இவ்வளோ இந்த 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 பொசிஷனில் இருக்கார் கஸ்தூர்ராஜ். ஸோ நீ வந்து கவலைப்படாத, நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல சார். ஸோ நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் தாண்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை தான் ரொம்ப அட்மைராக பண்ணி சொல்லிட்டு இருப்பார். ஸோ வாங்கை ஐயனார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சத்தியமாக சாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சரி, ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு நாங்கள் இப்படி பூசுகிறோமே அన్న ஒரு கில்ட்டு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த சார் எங்கள் படம் இப்படி வெளியே விடுறாருன்னா அது ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் சார் உங்களுக்கு. ஸோ சார் ரவி மரியா சார், உங்களை டிவியில் பார்த்து உங்கள் கேரக்டர் ரொம்ப ரசிச்சிருக்கோம் நாங்களும். எங்கள் வீட்டுக்காரு உங்கள் ஃபேன் சார் ஆக்சுவலி. அண்ட் ராதா மேம் சூஸ் பண்ணது நாங்கள் தான். ஸோ என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவாக வேணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ராதா மேம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிர்மல் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் மழையில். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்துக்கு இதுதான் நாங்கள் பண்ணலன்னு இல்லை. ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மழையில் ஒரு 10 நாள் மழையில் பண்ணிகிட்டே இருந்தோம். யாருமே இது வலி அது வலி எதுவும் சொல்லாமல் ரொம்ப எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே பிரேம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப கவனிப்பார் நாங்கள் சென்னை வந்தாலே. ஸோ ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்காரு ஃப்ரெண்டு சிஷ்ய எல்லாம் சொல்லிக்கலாம். சென்னையில் ஒரு ஆள் எங்களுக்கு இருக்காருன்னா அது பிரேம் தான். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படம் வித் ஆக்ஷனோட சேர்ந்துருக்கும். ஸோ நாங்கள் எல்லாம் தமிழ் படத்துக்கே ஃபேன் ஆக்சுவலி நான் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணி பார்த்த படம் வந்து துள்ளுவதொலி சாரி, அந்த படம் தான். எனக்கு தமிழே வராது. ஆனால் அப்போது அந்த சிடி இருக்கும், அந்த சிடி பார்த்து ரசித்த ஒரு டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார். ஸோ இவங்க தான் எங்களுக்கு மைண்டில் இருக்க ஃபஸ்ட்டு நான் பார்த்த படங்கள். அதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் வந்து செல்வராகவன் சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஷார்ட்டாக முடிக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான இங்கே ஒரு ஆடியோ லான்ச். வெட்டு, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான டைட்டில். இந்த ஹீரோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு தனுஷ் சாரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. வந்திருந்த அனைவருக்கும், செல்வமணி சார் வந்திருந்தாங்க, அதே மாதிரி ரவிமரியா சார், கஸ்தூராஜா சார் மற்றும் அனைத்து எங்கள் கலை உலக நண்பர்கள், முத்துக்காலை கிங்காங்க, ராதா மேம். இவ்வளோ அழகாக தமிழ் பேசுவான்னு தெரியாது. ராஜா ஷெரீப் நண்பர் வந்திருக்கான், ராஜா ஷெரீப். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா, அம்மா ராஜசேகரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை மறந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு நான். அவங்க அப்பா பேர் ஆறுமுகம். உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். தம்பி வந்து 4வது ஜென்ரேஷன் அவங்க சினிமா உலகம். ராஜசேகர் அண்ணன் வந்து கில்லி சேகன் பேர். நாங்கள்லாம் ஒன்றா எம்ஜிஆர் நகரில் போய் ஃபைட்டு, அப்போ நானும் ஸ்டண்டுகளில் சேர்றதுக்காக ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ ராஜசேகர் கொஞ்சம் சின்ன சேர்ந்தார். அப்படி ஒரு வளர்ந்த பையன் இன்னைக்கு வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கில் போய் ஒரு தெலுங்கில் போய் சூப்பர் ஸ்டாராக ஒரு மாஸ்டராக வந்து விலகி இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயார் பண்ணல வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுறேன் அம்மா ராஜசேகரை. உண்மையிலே பெரிய விஷயம். அதை ஒரு இதில் நம்ம ரஜினி சார் கூட சாங்கில் பண்ணியிருப்பாரு. நான் ஆட்டோக்காரன் சாங்கில். அட இருமா, நீ வேற எங்கள் வீட்டில் தான் பேச. அப்படி ஒரு சாங்கில் சூப்பராக டான்ஸ் ஆடியிருப்பார் அம்மா ராஜசேகர். தெலுங்கில் 300 படங்கள் மாஸ்டர் உருவாக்கி டான்ஸர் ஆகி இன்னைக்கு வாரிசை உருவாக்கியிருக்காரு. அவங்க அப்பா, உங்கள் தாத்தா வந்து பெரிய மாஸ்டர். எம்ஜிஆர் காலத்து கூட ஃபைட் பண்ணவர். உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா கூட நல்லா வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் வீட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். உங்கள் பெரியப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி ஒரு கலை உலக வாரிசு இன்னைக்கு வந்திருக்காருன்னா உண்மையில் நல்லா கைத்தட்டுங்க அவருக்கு. நல்லா கைத்தட்டு கொடுங்க. அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ. ஒரு 17 வயசில் இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வந்திருக்காரு அம்மா ராஜசேகர்னா அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஐயனார் அண்ணன், அவர் ப்ரோக்ராம் கூட நான் போயிருக்கிற வரைக்கும் பிரேம்நாத் கூட்டி போயிருக்காரு. பிரேம்நாத்தை பற்றி நான் சொல்லணும். நானும் பிரேம்நாத்தெல்லாம் ஒன்றா சைக்கிளில் நடிக்க அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டியாலயான அற்புதமான டீம் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் வெள்ளை இல்லை, அவர் வச்சிருக்க தாடி மட்டும் வெள்ளை இல்லை, அவர் மனசும் வெள்ளை. பிரேம்நாத்துடைய மனசும் வெள்ளை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக கராத்தே ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்க கூட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறது. என்னை அன்பாக இந்த விழாவிற்கு அழைத்த என் அன்பு அண்ணன், அன்பு தலைவர், வேங்கை மல்லூர் தலைவர் ஐயனாரனுக்கு என்னுடைய அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து சந்தானத்தாடு வீரப்பனா பண்ணியிருந்தேன். ஒரு 16 வருஷம் இருக்கும். அதிலிருந்து அந்த தொடர்லாம் பார்த்துட்டு அதனால் ரொம்ப அன்பு. அம்மா வீட்டுக்கு ஊருக்குள்ள அழைப்பாங்க. ஒரு 16 வருஷம் அண்ணன் பழக்கம். இதனால் எப்பவும் மறக்க மாட்டாங்க. அந்த அன்பு எப்பவும் உண்டு. அண்ணனுடைய அன்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை அன்பாக அழைத்த கோபிநாத், பிரேம்நாத் அண்ணன், அவங்களுக்கு என்னோட நன்றி. துள்ளுவத இளமை படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் சார். நான் ஆஃபீஸில் வந்திருக்கேன். அதில் வந்து பாலாஜி ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருப்பார். அதில் வந்து ஒரு தெலுங்கு கேரக்டராக நடிச்சிருப்பேன். ஒரு அது யாருக்குமே அதிகமாக தெரியாது. மொட்டை அடிச்சிருப்போம். அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அந்த படத்தில், சாரோட படத்தில் நடிச்சது. இந்த மேடையில் இங்கே நான் இருக்கும்போது இந்த விழாவுக்காக நான் ஒரு அன்பாக அழைப்பு கொடுத்தேன். அதாவது ஐயனாருக்கு தெரியும், வெரைட்டி புக்கோடைய ஓனர் வர்கீஸ் அண்ணா வந்திருக்காங்க. அதை நிச்சயமாக சொல்லி ஆகணும். அவரால் தான் இன்றைக்கி வந்து கமல் சார் கூட நடிக்கக்கூடிய இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்தது. பெரிய விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வளர்த்து விட்டவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசம் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய வெரைட்டி புக்கு பார்த்துட்டு தான் கமல் சார் வந்து, நான் புருஸ்லி மாதிரி இந்த கட்டோடையாக இருப்பேன், அந்த ஃபைட் ஸ்டான்ஸ் நின்றுப்பேன். அதை பார்த்தா வந்து என்னை வந்து கமல் சார் கூப்பிட்டு கராத்தே ராஜான்னு இந்த பேரை கராத்தே மாஸ்டர் கராத்தே ராஜா வச்சு இன்னைக்கு உலகம் போகிற என்னை வந்து அடையாளப்படுத்துறாங்க. இன்னைக்கு கமல் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வர்கீஸ் சாருக்கு நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் நிறைய பலன் நடந்தவங்க தெரியும். கம்பெனியில் கொண்டு போய் நமக்கு ஃபோட்டோவை காட்டி நமக்கு பெரிய வாய்ப்பு வந்தது. அந்த நன்றியோடு உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ இந்த வெட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். இதில் அடுத்த அன்பு தம்பி ராகின் தம்பி, அவருக்கு என்னுடைய அன்பு நன்றி. அதோட அம்மா ராஜசேகர் சார், டைரக்டர், அப்பா, அவங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐயனாரனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன்.
நன்றி. வாழ்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா அது வெற்றி பெறும் நானும் மனசார நம்புறேன். ஸோ முடிவுரை லாஸ்ட் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக பிரேம்நாத் அவர்களையும் மறுபடியும் அன்புடன் அழைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஒரு விஷயம் பேசணும். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்தூரி சாரும் செல்வமணி சாரும் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எனக்கு வந்து கஸ்தூரி சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்தது நீங்கள் தான், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் தான் சார் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர், அதாவது வைதகி காத்திருந்தால் ரேவதி மேம் கேரக்டர் மாதிரி ஒயிட் சாரி விடோ கேரக்டரில் எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து லைலா காலேஜில் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி கஸ்தூராஜா சார் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல, அப்போவே ஒரு மேக்கப் மேன் சொன்னார், அம்மா எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குமா இந்த மாதிரி கெட்டப்பில் பார்க்க அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு தெரியல, நம்ம பல முடியாமலே போயிடுச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சுந்தரா ட்ராவல்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சார் கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, உங்களை பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவரோட படங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக எனக்கு அந்த வில்லேஜ் டைப் ஆஃப் ஸ்டைல் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. பட் சார் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ண முடியாமலே போயிட்டீங்க. ஸோ ஐ மிஸ் ஹிம். ஆக்சுவலாக கஸ்தூராஜா சார் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வரணும், அவர் மாதிரி அந்த ஸ்டைலில் படங்கள் இப்போ பண்ணணும்னு எனக்கு நிறைய வரணும், அந்த மாதிரி திரும்ப படங்கள். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் திஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ சார். ஸோ மார்ச் 28th இந்த படம் வெட்டுன்னு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க எதுக்கு நாங்கள் வெட்டு பார்க்கணும் மார்ச் 28th, எதுக்கு பார்க்கணுன்னா இது ஒரு ஆனஸ்ட் ஃபிலிம். எங்கள் அப்பா அம்மா வெட்டோட என்டையர் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணாங்க. இன்னும் எதுக்கு பார்க்கணுன்னா இந்த படம் வந்து ஒரு புது கான்செப்டோட இப்போ வரைக்கும் ஒரு சின்ன பையனோட இந்த மாதிரி ஆக்ஷன் படம் யாருமே பார்த்ததில்ல. ஸோ சின்ன பையன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்டோரியோட. ஸோ யாருக்கு ஒரு புது கான்செப்டோட படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வெட்ட ஒரு படம் பாருங்கள். கண்டிப்பாக எங்களோட கஷ்டம் ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாம் தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். 28th மார்ச் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரீ பூதாயுர்மன் மூவிஸ் வேங்கை ஐயனார் அவர்கள் தயாரிப்பில் இந்த படம் வருகின்ற 28 திரையில் வருகிறது. அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மீடியா ப்ரெஸ் ரொம்பவும் சப்போர்ட் பண்ண படத்துக்கு. இந்த ஆடியோ லான்ச் வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த எங்கள் மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும், எங்களுடைய குடும்ப இயக்குனர் கஸ்தூரி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி வருகிற ரவி மீடியா சார் அவர்களுக்கும், இயக்குனர் அவதார் அவர்களுக்கும், இயக்குனர் ஜெயசங்கர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், கதாநாயகன் ராகின் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், விஜய் மேடம் அவர்களுக்கும், வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய இயக்குனர் என்னுடைய குரு அமராஜ் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், என்னுடைய இணைய நண்பர்கள் திரு கிங்காங், முத்துக்காலை, விஜய கணேஷ், கரத்ராஜ், அதே மாதிரி இந்த நிகழ்வை மிக அழகாக ப்ளஸ் எல்லாமே நல்லா ரெடியாக பண்ணி அழகாக பண்ண என்னுடைய அன்பு சகோதரர் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும், நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஸ்வேதா அவர்களுக்கும், சுவாதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வருகின்ற எல்லாமே நண்பர்கள் அனைவருக்கும், பாண்டியன், நிருமல், ஹரி, யாருமே சொல்ல முடியாது, அப்புறம் ஆனந்த், மற்ற எல்லாம் வந்திருக்கிறீங்க, இங்கே எல்லோரும் நிறைய இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. வர்க்கி சார் நன்றி. ஸோ அண்ணன் காஜா சரி பண்ணேன், ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்திருக்காங்க, முகமது அலி அங்கிள், நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க, கலாராணி, எல்லாமே காஜா எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட இந்த படம் தெலுங்கில் போயிட்டுருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆக போகும்போது எனக்கு என்னுடைய அவரும் ஒரு 30 வருஷம் நண்பர் தான். அதாவது நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அட்டாச் என்னென்னா, இந்த படைப்பாளி அப்படின்னு அந்த உருவாகும் போது கிடைச்ச சொத்து தான் எல்லாருமே எல்லாரோடையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதில் நான் 3 வருஷம் தொடர் தலைவராக இருந்தேன்.
அதுக்கப்புறம் அதில் கிடைச்சது தான் எங்கள் நட்பு, எங்கள் இயக்குனர்லாம் கஸ்தூரி சார்லாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அம்மா ராஜேஸ்வர் அவர்கள் இந்த படத்தை கடின உழைப்பு, அந்த ஒரு வருடம் அவர் சபதமாக இருந்தார், படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகணும், தமிழில் ரிலீஸ் ஆகணும், அப்போ தான் நான் திருப்பதிக்கே போவேன், முடிவாக இருந்தார். இன்றைக்கி தமிழில் அந்த விழாவை எடுத்துட்டாரு. இப்போ நேராக 6 மணிக்கு திருப்பதி போகிறாரு. அதான் ஒரு படம் ஜெயிக்கணும், அந்த ஒரு ஹீரோ பண்ண ஒரு கான்செப்டில் ஒரு பையனை கொண்டு வந்தார். ஸோ அதை கொண்டு வந்துட்டார். தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்திய சினிமாவுக்குள்ள ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. அவர் மேலும் மேலும் வரணும், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வருகிறது பெருமை சேர்த்த என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும், என்னுடைய சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் வருகிறது சிறப்பு சேர்த்த அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெட்டு திரைப்படத்திற்கு மிகவும் அரும்பாடுபட்டு எனக்கு உறுதுணையாக தகுந்த அருமை நண்பர் பிரேம்நாத் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ராஜா சரிப்பா.